பேரன்பு கொண்ட பெரியோர்களே, நண்பர்களே, தோழர்களே வணக்கம். காஞ்சிபுரம் மாவட்டம் புகழ்பெற்ற மாவட்டம், பேர் பெற்ற மாவட்டம். என்ன சங்கர மடம் அங்கே தான் இருக்குது. அங்கே தான் சங்கர்ராமன் கொலை வழக்கு நடந்த ஒரு மாவட்டம். சும்மா பீஸாக வெட்டி போட்டாங்க சங்கர்ராமனை. அப்படிப்பட்ட ஒரு மாவட்டம், உலகளவில் தெரியக்கூடிய ஒரு மாவட்டம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் சங்கர மடம் அப்படி இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த மாவட்டம் காஞ்சிபுரம். இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் 2 நாள்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா, நீதிமன்றத்தில சிறப்பான ஒரு சம்பவம். என்ன அந்த சம்பவம்னா, சிவான்னு ஒரு தரப்பு அவர் பேக்கரி கடை வச்சிருக்காரு. முருகன்னு ஒரு தரப்பு. அந்த முருகன் தரப்பு போய் பேக்கரி கடையில பேக்கரி வாங்க போறாரு. அப்ப வாய் தகராறு ஏற்படுது. வாய் தகராறு ஏற்படும்போது, சிவா தரப்பு, முருகன் தரப்ப ஜாதிய சொல்லி திட்டிப்புடுறாங்க. அப்புறம் 2 பக்கமும் கம்ப்ளைண்ட் ஆகுது. 2 பக்கமும் கம்ப்ளைண்ட் ஆகி அதில் என்னன்னா, முருகன் கொடுக்கறது பிசிஆர் கேஸ் சிவா தரப்பு மேலே. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் 2 பக்கமும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஒரு பக்கம் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை கைது பண்ணுது. ஒரு தரப்பை கைது பண்ணலை. எந்த தரப்பை கைது பண்ணலைன்னு சொன்னால், முருகன் கொடுத்தாரு பாருங்கள், எஸ்சி/எஸ்டி ஆக்டில் கொடுத்தாரு பாருங்கள் பிசிஆர் வழக்கு. அந்த வழக்கில் எதிரிகளை கைது பண்ணலை. இதனால் முருகன் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட அமர்வு நீதிமன்றம், முதன்மை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் மனு கொடுக்குறாரு. இது மாதிரி எஸ்சி/எஸ்டி ஆக்டில் எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. ஏன்னா இதை விசாரணை அதிகாரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், டிஎஸ்பி தான் விசாரணை. பிசிஆர் கேஸுக்கு ஜாதியை சொல்லி திட்டினதாக சொல்லப்படுகிற அந்த வழக்குக்கு யார் விசாரணை அதிகாரினா டிஎஸ்பி தான். டிஎஸ்பி வந்து இதுவரையிலும் எஃப்ஐஆருக்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கலை, அக்யூஸ்டை வந்து கைது பண்ணலை அப்படின்னு சொல்லி மனு கொடுத்துருக்குறாரு. அந்த மனுவை படித்து எல்லாம் ஆஜராக சொல்லியிருக்காரு டிஎஸ்பியை. டிஎஸ்பி பேர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம வந்து டிஎஸ்பி சங்கர் கணேஷ் அவர் ஆஜராகியிருக்காரு. இது மாதிரி நல்ல நீண்ட விசாரணைக்கு பிறகு ஏன் அக்யூஸ்டை நீங்கள் பிடிக்கலை, இன்று மாலை 6 மணிக்குள்ளே 7 மணிக்குள்ளே அக்யூஸ்டை பிடிக்கலன்னு சொன்னால் உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்பேன், ரிமாண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதன்படி பார்த்தீங்கன்னு சொன்னால், சர்வ அலட்சியமாக அங்கே இருக்கக்கூடிய டிஎஸ்பியும் காவல்துறையும் அந்த பிசிஆர் வழக்கு யார் மேலே பதியப்பட்டிருக்கிறோ அந்த அக்யூஸ்டுகளை, எதிரிகளை பிடிக்கலை. அதனால் பார்த்திங்கன்னா, முதன்மை மாவட்ட அமர்வு நீதிபதி, பெருமைக்குரிய ஜஸ்டிஸ் நீதிபதி அவர்கள் செம்மல் ஐயாவை பற்றி சொல்லணும்னா, ஏற்கனவே கும்பகோணத்தில் இங்கே இருந்தாங்க. கும்பகோணத்தில் விரைவு நீதிமன்றம், மாவட்ட அமர்வு விரைவு நீதிமன்றத்தில் இங்கே நீதிபதியாக ஐயா அவர்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு தரமான நல்ல நாலேஜான ஐயா அவர்கள், அவர் என்ன அங்கே இப்போ மாவட்ட முதன்மை நீதிமன்ற நீதிபதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த உத்தரவு பிறப்பித்து, போலீஸ் என்ன நினச்சிட்டாங்க, எங்கே நம்ம நடவடிக்கை எடுக்க போகிறோம்னா எடுக்க மாட்டார், சும்மா அப்படி மிரட்டுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த சூழ்நிலையில் ஒரு குறிப்பிட்ட டைம் வரலையும் கொடுத்த காலக்கெடுவுக்குள்ளே அக்யூஸ்டை பிடிக்கலை அப்படிங்கிறதுக்காக, கைது பண்ணலை அப்படிங்கிறதுக்காக நீதிபதி அவர்கள், மாவட்ட நீதிபதி அவர்கள் செம்மல் அவர்கள் அந்த டிஎஸ்பி மேலே நடவடிக்கை எடுத்துட்டார். இதை யாருமே எதிர்பார்க்கலை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த உத்தரவு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு அதிர்வை ஏற்படுத்தியிருக்கிறது. என்னையா அது, அக்யூஸ்டை பிடிக்கலைங்கிறதுக்காக அக்யூஸ்டு மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பதிலாக ஒரு டிஎஸ்பி மேலே வந்து மாவட்ட நீதிபதி இப்படி நடவடிக்கை எடுத்துட்டாரே அப்படின்னு எல்லாம் ஒரு பதட்டம் ஆகுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் எல்லாம் அது எப்படி செய்யலாம், போகலாம் வரலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ண ஓட்டங்களோடு அங்கே ஆர்கனைஸ் ஆனதெல்லாம் இல்லாமல், சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்திங்கன்னா ரிமாண்ட் பண்ணுங்க அப்படின்னு உத்தரவு போட்டார் நம்முடைய நீதிபதி அவர்கள். நீங்கள் அருள் கூர்ந்து எண்ணி பார்க்கணும். இங்கே சில தலைவர்கள் சொல்கிறான், சும்மா பிசிஆர் கேஸை எடுத்துடணும், போயிடணும், வந்துடணும், பிசிஆர் கேஸை முற்றிலும் ஒழிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பிசிஆர் கேஸு, தீண்டாமை வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, டோட்டல் இந்தியா முழுவதும் இந்த சட்டம் இருக்குது.
தமிழ்நாட்டில் ஒரு 10 தலைவர்கள் அதை வந்து சட்டத்தை எடுக்கணும், போகணும், வரணும் அப்படிங்கிறதுனால அந்த சட்டத்தை எடுக்கிற வாய்ப்பு கிடையாது. இந்த சூழ்நிலையில் அருமை நண்பர்களே, மாணவர்களே, பொதுமக்கள் நீங்கள் அது கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். முதல்ல ஜாதியை உண்மையாக சொல்லி திட்டினாங்கன்னு வச்சுங்க, அந்த குற்றச்சம்பவம் நடந்திருந்தா அந்த குற்றச்சம்பவத்துக்கு வழக்கு பதிவு பண்ணி அதில் எந்த ஒரு பேரமும் பேசாமல் அது நடவடிக்கை எடுத்து தண்டனை கொடுத்துச்சுன்னா சிறப்பு. யாருக்கு சிறப்பு? அந்த சட்டத்துக்கும் சிறப்பு, அதுக்கும் சிறப்பு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த சட்டம் என்பது தன்னுடைய முழு ஆளுமை பெற்ற சட்டமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் பொய்யான புகார் கொடுத்து ஒரு அப்பாவியை கொண்டு போய் அதில் சிக்க வைப்பது என்பது மிக ஒரு தவறான செயல். அது மாதிரி இப்போ உண்மையாக ஒரு சம்பவம் நடந்து போயிருக்கு அப்படின்னு போய் பாதிக்கப்பட்டவர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் உடனே என்ன பண்ணுறாங்க, போலீஸ்காரவங்க என்ன பண்ணுறாங்க, எதிர்த்தரப்பு மேலே நீ ஒரு கம்ப்ளைண்ட் கொடு, நீ பிசிஆர் கொடுத்தீங்கன்னா அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு நீ 307 போடுவேன். அப்படி தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு, நாடகம் நடக்குது. உண்மையிலேயே ஜாதியை சொல்லி திட்டி ஒரு புகார் கொடுக்கப்பட்டால் அந்த புகாருக்கு எதிராக யார் எதிரிகள்கிட்ட ஒரு மனு வாங்கி இவர்கள் மேலே வந்து 307 புகார் போட்டு வழக்கு பதிவு செய்து இவங்களை கைது பண்ணுறது, இந்த கொடுமைகள் பிசிஆர் சட்டம். நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே எதிர்த்தரப்பில் ஒரு புகாரை வாங்கி இப்படி போடக்கூடிய ஒரு கேவலமான செயல்பாடு காவல்துறையில் இருக்குது. இதை எந்த அரசியல்வாதியும் பேசுகிறதில்ல, சட்ட நிபுணர்களும் பேசினது கிடையாது. பேலன்ஸ் பண்ணுறாங்களாம். அப்போ இப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் எப்படி சாதிய பிரச்சனை, சாதிய கொடுமைகள், சாதிய சிந்தனைகள், சாதிய வன்கொடுமைகள் எப்படி அது மாறும் என்பதை இந்த நேரத்தில் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே அருமை நண்பர்களே, தோழர்களே, பெரியோர்களே, பிசிஆர் சட்டம் என்பது சாதிய ரீதியான ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒரு சட்டம். நீங்கள் பாருங்கள், சமீபத்தில் ஒரு திமுக கவுன்சிலர், ஒரு பெண் கவுன்சிலர் பார்த்தீங்கன்னா, அவர் நகர்மன்ற ஊழியரை போய் காலில் உழவு வைக்கிறது, சுதந்திர தினத்தை அன்னைக்கு கொடியேற்ற விடாமல் தடுக்கிறது, பிரசிடண்ட் ஊராட்சி மன்ற தலைவரை வந்து அந்த சீட்டில் உட்காராமல் வேற ஒரு சீட்டில் உட்கார வைக்கிறது, தரையில் உட்கார வைக்கிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா கோயில்களில் விடுறதில்ல. இன்றைக்கி சாதாரண சண்டை நடந்தாலும் எதிர்த்தரப்பினர் தாழ்த்தப்பட்டவராக இருந்தால் போதும், உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் ஜாதியை சொல்லி அவன் திட்டுறது. இப்படிப்பட்ட சமூக கேவலங்கள் இன்றைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த சூழ்நிலையில் இந்த பிசிஆர் சட்டத்திற்கு ஒரு மதிப்பு கொடுத்து அந்த அக்யூஸ்டை கைது பண்ணலங்கிறதுக்காக அந்த சங்கர் கணேஷ் என்கின்ற டிஎஸ்பி மீது நடவடிக்கை எடுத்த அந்த காஞ்சிபுரம் மாவட்ட நீதிமன்ற அந்த நீதிபதி ஐயா செம்மல் அவர்களை நாங்கள் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம், வாழ்த்துக்கிறோம். ஏன்னா சட்டம் சிறப்பான சட்டம்தான். அந்த சட்டத்தை எப்படி செயல்படுத்துகிறோம் என்பதை பொறுத்து தான் அந்த சட்டத்தினுடைய வலிமை வெளிப்படையாக தெரியும். ஆக ஏட்டு சுரைக்காய் மேலே இருக்கிற சட்டம் வந்து அது சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த சட்டத்தால் பயன் கிடையாது. தந்தை பெரியார் அவர்கள் தான் சொல்லுவார்கள், சட்டம் எவ்வளவு மேன்மை வாய்ந்ததாக இருந்தாலும் அந்த சட்டத்தை செயல்படுத்துகிறவர்கள் சரியானவர்களாக, திறமையானவர்களாக, நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும் என்பது தந்தை பெரியாருடைய கருத்து. ஆகவே காஞ்சிபுரம் மாவட்ட நீதிபதி அவர்களை நாங்கள் பாராட்ட கடமைப்பட்டுகிறோம். வாழ்த்துக்கள், பாராட்டுகள், நன்றி.